ஓகேங்களா? ம். ரைட். இதுக்குள்ள போயிட்டீங்கன்னா, உங்களுடைய Google ஐடில நீங்க லாகின் பண்ணணும். ஏற்கனவே உங்களுக்கு Google ஐடி இருக்கும் இல்லைங்களா? அது வந்து gmail.com அதுல போயிட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு இது வரும். ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடுது. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம். இது வந்து என்னன்னா, ஹோல் வேர்ல்டுல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணி படிச்சு வச்சுட்டு, நம்மளுக்கு அது வந்து ஒரு ஒரு பெர்சன் ரெஸ்பாண்ட் பண்ற மாரியே வந்து அது ரெஸ்பாண்ட் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ஹை டெக்னாலஜி. இப்பதான் வந்து டாப் எண்ட் டெக்னாலஜி இப்போ. ஓகேங்களா? இன்டர்நெட்ட விட அடுத்த லெவல். இப்போ இதுல வந்து ஒரு query நம்ம போடுறோம். ஓகே. இதுல வந்து பெஸ்ட் இது வந்து என்னன்னா, இன்ஃபர்மேஷன் கேதரிங் தான். இப்போ Google இருந்தது இல்லைங்களா? Googleல வந்து எதாவது டைப் பண்ணா, மற்றவங்க எழுதின அந்த ஆர்டிகிள்ஸ் அதுல காட்டும். ஓகேங்களா? இப்போ இது வந்து என்னன்னா, இதுவே எல்லாத்தையும் படிச்சு, இதே சொந்தமா ஒரு இன்ஃபர்மேஷன் அது குடுக்கும். சரிங்களா? அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பெஸ்ட் வந்து ஆர்டிக்கிள் எழுதுறதுக்கோ, இல்லன்னா ஏதோ ஒரு ரைட்டிங் ரைட்டிங் பர்ப்பஸ்க்கு வந்து இந்த இந்த சாட் ஜிபிடி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? இன்னும் நெறைய இருக்குது. இந்த ஏஐல வந்து நெறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. வீடியோ ஜெனரேஷன் இருக்குது. பிக்சர் ஜெனரேஷன் இருக்குது. அது அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம் இப்போதைக்கு. இது இது வந்து ரொம்ப பேசிக். இது வந்து நம்ம சும்மா பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஒரு இத எழுதுறேன். ஓகே. என்ன அப்டின்னா, ஆம் ஓகே. நான் ஒரு கொஸ்டின் போடுறேன். ஓகே. ஆம் What about Apollo character? என்னங்க பாஸ்? இந்த அப்போலோவுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு ஒரு அப்படியா? ஓகே. அப்பல்லோ. அந்த அப்போலோவுடைய பைபிள்ல வர அப்பல்லோவா? அப்போலோ ஆக்ட் 18ல வரும். ஆக்ஸ் 18. ஓகே. நான் அது போடுறேன். இங்க பாருங்க. கேரக்டர் ஸ்டடி ஆஃப் APOLLO in 1824 to 26. அப்படியா? அப்பல்லோ ஆமா, அப்படி போட்ட அப்போலோன்னு போட்டா என்ன வருது? ஆக்ஸ் 18 24 to 26 ஓகே. 28 கூட போட்டுக்கலாம். 26ல 28. ஓகே. 28. ஓகே. ஓகே. What is right on character study of ஓகே. இந்த மாதிரி நம்ம போடுறோம். ஓகேங்களா? போட்டோம்னா நாங்க இதை அசைன்மெண்டா எழுதணும். அப்படி அதை எழுதிட்டோம். இல்ல அதுல சொன்னதெல்லாம் கரெக்டா வருதுன்னு பார்த்தேன். இது உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல அதுல உள்ள ஒரு 3-4 பாயிண்ட் இதுல இருக்கிறத எழுதிட்டேன். ஓகே. இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு, அவ்வளவுதான். ஓகே. ஓகே. இங்க பாருங்க. எலோக்வன்ஸ் அண்ட் நாலேஜ். ஓகே. எலோக்வன்ஸ் நல்லா பேசுவாரு, நல்ல நாலேஜபிள். ஆமா. ஓகே. டீச்சபிள் ஸ்பிரிட். ஓகே. டிஸ்பைட் his knowledge and இருக்கு, Apollos remained open to learning when Priscilla and Aquila heard him speak boldly in the synagogue. என்னவோ சொன்னாரு. அப்புறம் வந்து பேஷனேட் அண்ட் ஜீலஸ். பேஷனேட்னா ரொம்ப வைராக்கியமான ஒரு ஆளு. வைராக்கியமானார். எஃபெக்டிவ் கம்யூனிகேட்டரு. ஆமா, அப்புறம் நல்லா டீம் பிளேயர். ஆஃப்டர் ரிசீவிங் அடிஷனல் ரெஸ்பெக்டட் லீடர். லீடர். ஆமா. இது வந்து என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணி, சப்போஸ் இது வந்து உங்களுக்கு இதுவா இருக்குன்னா, நான் எதுக்கும் உங்களுக்கு மெயில் அனுப்புங்களா ஃபர்ஸ்ட் இப்போ? அனுபவம். சரி. ஓகே. இப்ப நம்ம வந்து இத இப்போ மற்ற இதுல இது பண்ற மாதிரி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? பண்ணலாம் பாஸ்டர். அந்த கூகுள் டிரான்ஸ்லேட் சொன்னீங்கல்ல பாஸ்டர், ஆமாங்க சிஸ்டர். அதுல போட்டா ஃபுல்லா தமிழ்ல வந்துருச்சுல? ஆமாமா. அது போட்டா எல்லாம் தமிழ்ல வந்துரும். நான் அதையும் காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் உங்க இமெயில் ஐடி சொல்ல முடியுமா? செல்வகுமார் ஆசிர் 2013 @gmail. ரைட்.
அதான் சிஸ்டர் சொன்ன மாதிரி டிரான்ஸ்லேட் டு தமிழ் அப்படின்னு போட்டோம்னா தமிழ்ல வந்துரும் பஸ்டர். தமிழ்ல வந்து கொஞ்சம் நிறைய தப்புங்க இருக்கும், அதெல்லாம் நீங்க கரெக்ட் ஆமா பண்ணி. ஆமா அதான் இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா நீங்க அதை அப்படியே கொண்டு போயிட்டு translate.google.com அதுல போய் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம் பஸ்டர். இதுல ம், போயிட்டு இந்த லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு இருக்கும். லெஃப்ட் சைடுல ம், வந்து இங்கிலீஷ்னு வைக்கணும், ம், ரைட் சைடுல வந்து நீங்க என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை நீங்க செலக்ட் பண்ணணும், எதுனாலும். ஓகேங்களா? அப்படியே வச்சு அது இமீடியட்டா ஒரே செகண்ட்ல அது வந்து டிரான்ஸ்லேட். சப்போஸ் ஸ்பானிஷ்னா ம். கூட ஒரே செகண்ட்ல ஸ்பானிஷ் வந்துருச்சு. அவ்வளவுதான், அந்த மாதிரி வந்துடும். அதுவும் நான் நீங்க நோட் பண்ணிக்கிறேன். translate.google.com இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நோட் பண்ணீங்க. நல்லா பாருங்க, இதுல வந்து www வராது, அது போட ம், ம். ஓகே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இது பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கேரக்டர் ஸ்டடி அப்படின்றது ஒரு ஏதோ ஒரு போட்டோம், சரிங்களா? அது வந்துடுச்சு. ஓகே, இப்போ இந்த மாதிரி எதனாலும் நம்ம வந்து போட்டு இந்த சாட் ஜிபிடில நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பட் ஜஸ்ட் ஒரு இது வந்து என்னன்னா, இந்த சாட் ஜிபிடிக்கு வந்து நமக்கு தியாலஜி எல்லாம் தெரியாது, எந்த தியாலஜி பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் எடுக்குதுன்னு நமக்கு தெரியாது. பட் ஜென்ரல் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஜென்ரலா இருக்கிற விஷயங்களை வந்து ஓகே, இது இன்கேஸ் இப்படிதான் வேணும், இந்த தியாலஜி படி வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும், நம்ம கொஸ்டின்ஸ்ல அது கரெக்டா போடணும். ஓகே, இது வந்து ப்ராட்டஸ்டன்ட் தியாலஜி, அதுவும் பர்டிகுலரா இந்த மாதிரி தியாலஜி அந்த மாதிரி தியாலஜி. சப்போஸ் நம்ம வந்து பேப்டிஸ்ட், இல்லைன்னா நம்மளது வந்து ஒரு என்னது பென்டிகாஸ்டல். ஓகே, பென்டிகாஸ்டல் டாக்டரின் மூலமா அந்த அந்த டாக்டரின்ல இது வந்து இந்த ஆர்டிகல் வேணும் அப்படின்னா அது பென்டிகாஸ்டலோட இதுல இருந்து அதை எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? அதனால ரொம்ப அட்வான்ஸ்டு தான், அது யூஸ் பண்ணலாம். இது வந்து கிறிஸ்டியன்ஸ் யூஸ் பண்றதை விட இது வந்து ஜென்ரல் பப்ளிக் யூஸ் பண்றதுக்கு தான் இது வந்து இருக்குது ஆக்சுவலா. பட் இது வந்து நம்ம கிறிஸ்டியன் ஒர்க்குக்கும் இது வந்து கொஞ்சம் யூஸ் ஆகுது. பட் ஜஸ்ட் என்னன்னா, இது சொல்றது வந்து ஆத்தென்டிக்னு நம்ம எடுத்துக்க முடியாது, நம்ம ஜஸ்ட் நம்ம இவாலுவேட் பண்ணி எடுக்கணும் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. பட் இது ஓகே, இந்த இது வந்து பக்கவா இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதுக்கு பெஸ்ட். ஓகேங்களா? இதெல்லாம் போடலாம். இன்னொன்னு இது மட்டும் இல்ல, ஜென்ரல் கொஸ்டின்ஸ் எதனாலும் கேட்கலாம். வாட் கைண்ட் ஆஃப், அதாவது ஒன்று சொல்லலாம், இந்த மாதிரி டீச்சிங் மினிஸ்ட்ரி வந்து ரொம்ப கம்மியா இருக்குது எங்க இடத்துல, மேபி தமிழ்நாட்டுல இல்ல இந்தியால. ஓகே, பைபிள் டீச்சிங் மினிஸ்ட்ரி கம்மியா இருக்குது, அதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, ஐ வில் ஐ அப்சர்வ் தட் Bible teaching ministries are very less in India, especially in Tamil language. And so there are many unbiblical practices in order to do something about it. What can I, as a Christian leader and teacher, can do? அதாவது இந்த பைபிள் டீச்சிங் மினிஸ்ட்ரி வந்து ரொம்ப கம்மியா இருக்குது இந்தியால, அதனால வந்து நிறைய அன்பிப்ளிக்கலான பிராக்டிசஸ் இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் போட்டேன். அப்போ அது என்ன போடுதுன்னு பாருங்க, ஸ்டார்ட் அ பைபிள் டீச்சிங் மினிஸ்ட்ரி ஆன்லைன் அவுட்ரீச். பார்த்தீங்களா? நம்பர் 2 வந்து ஆன்லைன் அவுட்ரீச் போட்டிருக்கு.
collaborate with existing ministries, train and equip leaders, cultivate a culture of discipleship. பாத்தீங்களா, இது நம்ம போட்டது இதுதான். Address unbiblical practices. ஓகே, unbiblical practicesனா என்ன அப்படின்றத நீங்க வெளிக்காட்டணும், அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரேயர் அண்ட் டிபெண்டன்ஸ் ஆன் காட். சூப்பரா போட்டிருக்கு பாருங்க. இது வந்து above all rely on prayer and seek God's guidance in your efforts. Pray for the Holy Spirit's leading in teaching, outreach and impact, trusting that God will work through your ministry to bring about positive change. ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா? அதனால வந்து உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா, பட் இது வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இத வந்து எல்லாருக்கும் போய் நீங்க டீச் பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து தப்பா கூட யூஸ் பண்ணுவாங்க நெறைய பேர். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து அத வந்து ரொம்ப நம்ம சீக்ரெட்டா வைக்கணும்னா, ஏன் சொல்றேன் அப்டின்னா, இது எல்லா கையிலயும் போகக்கூடாது. ஓகேங்களா? இது டேஞ்சரஸான ஒரு டூல் இது. அதனால நம்ப நல்ல விஷயத்துக்கு நம்ம இத யூஸ் பண்றோம். அது வந்து நம்ப முடிஞ்ச வரைக்கும் நம்ம இது வந்து தெரியாம மெயின்டெயின் பண்றது நல்லது. ஓகேங்களா? ஓகே. தெரியும்போது தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாரும். இப்போதைக்கு வேண்டாம். ஆ இதுதான். ஓகே. அதனால இது பாருங்க ரொம்ப கிளியரா குடுத்திருக்கு. ஓகே. என்ன பண்றது? இப்போ வந்து டீச்சிங் மினிஸ்ட்ரி கம்மியா இருக்குது. அதுக்கு என்ன பண்றதுன்னா, சரியான பாயிண்ட். எல்லாமே ரொம்ப யூனிக்கான பாயிண்ட்ஸ். ஓகே. இத வந்து நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்ஸ் இது எல்லாமே. ஓகே. இத வந்து நம்ம என்ன பண்ணணும், காப்பி. இங்க கீழ வந்து ஒரு சின்ன காப்பி சிம்பிள் இருக்கு. அத காப்பி பண்ணலாம். அப்படி இல்லன்னா, டைரக்ட்டா செலக்ட் பண்ணி காப்பி பண்ணலாம். ஓகேங்க. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? காப்பி, பேஸ்ட் தெரியும் இல்லைங்களா எல்லாருக்கும்? ஓகே. அது பண்ணலாம். ஓகே. அதனால வந்து உங்க குடுக்குற கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட்டான கொஸ்டினா இருக்கணும். இன்கேஸ் கொஸ்டின்ல ஏதாவது மிஸ்டேக் அப்படின்னா, அது தப்பான ரிசல்ட் குடுக்கும். இன்கேஸ் அது நீங்க தப்புன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க அந்த கொஸ்டின வந்து கரெக்ட் பண்ணி மறுபடியும் போடலாம். ஓகேங்களா? அதனால இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டூலு ChatGPT. உங்களுடைய எல்லாத்துக்குமே ரொம்ப, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனி கைண்ட் ஆஃப் பிசினஸ்க்கு யூஸ் ஆகும், மினிஸ்ட்ரிக்கு யூஸ் ஆகும். அதனால இது வந்து நெறைய ஒரு நல்ல இது. அதனால இது இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி போட்டுருக்கு. ஓகே. இப்போ வந்து பிளாகர்க்குள்ள போறேன். இது வந்து இப்போ இன்னொன்னு வேற ஒண்ணு டீச் பண்றேன் இப்போ. இது வந்து பாத்தீங்கன்னா, ஆர்டிகிள்ஸ் எழுதி நம்மளுடைய வெப்சைட்ல பப்ளிஷ் பண்றது. வெப்சைட்ன்னு இல்ல, பிளாக். ஓகேங்களா? பிளாக். இத வந்து நல்லா நோட் பண்ணீங்க. பிளாக்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. இது பிளாக்னா என்ன அப்படின்னா, ஆ வெறும் லாக் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? வெறும் லாக் அப்படின்னா டைரி. ஓகே. ஒரு பர்சனலா ஒரு பர்சன் எழுதுறது டைரி. லாக் அப்படின்னா ஒரு கம்பெனியோ இல்லன்னா ஒரு பிசினஸோ ஏதோ ஒரு ஈவன் ஒரு அ ஏதோ ஒரு ஷிப்ல நான் கேள்விப்பட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஷிப்புடைய லாக்ன்னு சொல்லி ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஓகே. அந்த ஷிப் வந்து எங்க போகுது? என்னைக்கு போச்சு? யாரு கேப்டனு? அது என்னென்ன நடந்ததோ மொத்தமே வந்து ஒரு ஒரு டைரியில மெயின்டெயின் பண்ணுவாங்க. அதான் வந்து கேப்டன்ஸ் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸ் அது. நெறைய ஷிப் சம்மந்தப்பட்ட மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அது கேப்டன்ஸ் லாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனால அந்த லாக்ன்றது வந்து நம்முடைய நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ். அதான் லாக். ஓகே. அதனால வெப் லாக் அப்படின்றது தான் பிளாக். ஓகேங்களா? ம்.